இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஞ்சி கறி தாங்க. ஊறுகாய், அச்சாறு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கல்யாண வீட்டு சாப்பாடில் இது இல்லாமல் இருக்கவே செய்யாது. இஞ்சி துண்டுகளை எல்லாத்தையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கரைஞ்சிடக்கூடாது, கசப்பு தன்மை கூடிரும். அதனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடணும். சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சு எடுக்க போகிறேன். அப்புறம் இது பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி ஏற்கனவே காரமாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் இதில் புளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், எடுத்துக்கோங்க. அப்புறம் சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அப்புறமா இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த புளிக்கரைசலை ஊற்றி அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டு அப்புறம் கெட்டியாக வரணும்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டு அதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக ஒரு நாட்டு சர்க்கரை லைட்டாக தூவிக்கோங்க, அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.